நான் ரகுபதி அடிச்சனா? என்ன சொல்றீங்க? எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ணாத மாதிரி இப்படி இதான் இந்த டவுன் டு எர்த் ஆட்டிடியூட் தான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாப்ள. ஒருவேளை தேவநந்தினியா இருக்குமோ? கண்டுபிடிச்சிட்டீங்களே. இனிமே சமாளிக்க முடியாது. ஒத்துக்க வேண்டியதா? அப்படி வாங்க வழிக்கு. முதல்ல பூஜை முடிச்சிடலாமா? ஐயோ பாருங்க, இந்த ரகுபதி பிரச்சனைனால இதை மறந்தே போயிட்டேன். வாங்க வா வா புஷ்பா. என்ன ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருமா. எந்த பிரச்சனையும் இல்லாம மாப்பிள்ளையோட சந்தோஷமா இரு. சேர்ந்து வாங்கிக்கோங்க. நல்ல வேலை, எப்படியோ சமாளிச்சிட்டீங்க சார். இல்லனா என் நிலைமை ரொம்ப மோசமாயிருக்கும். என்ன நடந்துச்சானோ? இப்ப வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியல சார். நீங்க எல்லாருக்கும் gift கொடுத்தப்போ நானும் அங்கதானே இருந்தேன். ஆனா திடீர்னு எப்படி அந்த ரோட்டுக்கு போனேன்? அப்புறம் என்ன நடந்துச்சு எதுவுமே ஞாபகம் இல்ல சார். வீட்டுக்கு வந்தா ரகுபதி அங்கிள் எங்க அப்பா கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறாரு. ஆனா அவரு என்னையே பார்த்துட்டு இருந்தாரு. ரொம்ப பயந்த மாதிரி இருந்தாரு. அப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் தான் என்னமோ பண்ணிருக்கேன்னு. சார், ஒருவேளை நான் கொஞ்சம் கொஞ்சமா தேவநந்தினியா மாறிட்டு வரேனா சார்? ஒரு நாள் மொத்தமா தேவநந்தினியா மாறிடுவேனா சார்? உனக்கு என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இல்லைங்கிற, அப்புறம் ஏன் நீ வீணா கற்பனை பண்ணிக்கிற? ஒருவேளை அந்த ரகுபதிய வேற யாராச்சும் மிரட்டி இருக்கலாம்ல? என்ன சார் சொல்றீங்க? ஒண்ணு நீங்க மிரட்டணும், நீங்களும் மிரட்டல. அப்படின்னா அப்படின்னா நான் தானே மிரட்டி இருக்கணும். இட்ஸ் ஓகே, கூல் கூல். மிரட்டினது தேவநந்தினியா இருந்தாலுமே பாத்துக்கலாம். we can handle it, don't worry. எனக்கே தெரியாம நான் மத்தவங்களை அடிக்கலாம் செஞ்சிருக்கேன். என்னால அதை தாங்கிக்கவே முடியல சார். பேசாம எனக்கு ஏதாவது இன்ஜெக்ஷன் போட்டு என்ன கோமால வச்சிருங்க சார். அதுதான் எல்லாருக்கும் நல்லது. ஏன் சம்பந்தமே இல்லாம என்னென்னவோ பேசுற? இல்ல சார், நான் ஊருக்குள்ள நடமாடுறதே எல்லாருக்குமே ஆபத்து தான், முக்கியமா உங்களுக்கு. இப்ப நீ என்கிட்ட அடி வாங்க போற. அடிப்பீங்களா சார்? நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா நிஜமா அடிப்பேன். நிஜமா அடிப்பீங்களா சார்? அடிப்பேன். எங்க அடிங்க பாக்கலாம். நீ தாங்க மாட்டேன்னு பாக்குறேன். அதெல்லாம் பரவாயில்ல, நீங்க எப்படி அடிக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். வேண்டாம், நான் கோவக்காரன். ஓ, கோவக்காரர் வேறயா? இல்ல சார், இன்னைக்கு நீங்க அடிச்சே ஆகணும். என் பொறுமைக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட் என்னன்னு நான் பார்த்தாகணும். அடிங்க சார், அடிங்க பாக்கலாம். லாஸ்ட் வார்னிங் அனு. லாஸ்ட் வார்னிங் தான் முடிஞ்சதில்ல, அப்போ அடிங்க. உன்ன உன்னை என்னால அடிக்க முடியாது அனு. ஐ லவ் யூ. மீ டூ சார். இது வீச்சா போர்டு. அவங்க கிட்ட பேசுறதுக்கு ஜெனரலா எல்லாரும் யூஸ் பண்றது இதுதான். இப்ப நம்ம தேவநந்தினியை பத்தி ஒரு நல்ல ஆத்மா கிட்ட பேச போறோம். தேவநந்தினி பத்தியா? ஆமா. வர்றது எந்த மாதிரி ஆத்மான்னு நமக்கு எப்படி தெரியும்? அதுவும் அந்த ஆத்மா சொல்றதெல்லாம் உண்மைன்னு எப்படி நம்புறது?
பொதுவா நல்ல ஆத்மாக்கள் பொய் சொல்லாது. ஜெனரலா எக்ஸாஸ்ட்களுக்கு, அதாவது பேயோட்டிகளுக்கு ஹெல்ப் பண்றதுக்குன்னு சில ஆன்மாக்கள் இருக்கும். அது மாதிரி ஒரு ஆத்மா கிட்ட பேசுறத தவிர நமக்கு வேற வழியே இல்லை. இதுல கொஞ்சம் ரிஸ்க் இருக்குங்கிறது நிஜம்தான். இருந்தாலும் நம்ம இதை பண்ணி தானே ஆகணும். என்ன ரிஸ்க் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பேசியே ஆகணும். இப்போ நான் ஒரு சித்தர் ஆத்மாவை கூப்பிட போறேன். நான் அந்த ஆத்மா கிட்ட சில கேள்விகளை கேட்க போறேன். அந்த ஆன்மா சொல்ற பதில நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த ஆத்மா சொல்ற பதில் உங்களுக்கு எப்படி தெரியும் ரஞ்சித்? இதோ இங்க இருக்க இந்த கிண்ணத்துல சித்தரோட ஆத்மா வந்து இறங்கிடும். நம்ம கேட்கிற கேள்விகளுக்கு அந்த ஆத்மா பதில் சொல்ல சொல்ல இந்த கிண்ணம் இங்க இருக்க ஒவ்வொரு எழுத்துக்கா மாறும். அதை நான் புரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். இதனால உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வராது. எங்களை மாதிரி இன்டர்மீடியேட்டர் உண்மையை மட்டும் சொல்ற வரைக்கும் ஜெனரலா ஆத்மா எங்களை ஒண்ணுமே செய்யாது. இது ஒர்க் அவுட் ஆகுமா? நிச்சயமா. பட் எதுக்கும் இன்னொரு தடவை நல்லா யோசிச்சுக்கோங்க. இது ஆரம்பிச்சுட்டு பாதியில நிறுத்துறதுக்கு இது விளையாட்டு இல்ல, ரொம்ப சீரியஸான விஷயம். கொஞ்சம் அசால்ட்டா இருந்தோம்னா இதுல சம்பந்தப்பட்ட எல்லாரையுமே இது பாதிக்கும். இனிமே யோசிக்க எதுவும் இல்ல, ஆரம்பிக்கலாம். சரி, இன்னொரு விஷயம். எந்த கேள்விக்காவது ஆவி பதில் சொல்ல விரும்பலனா அதை நம்ம கட்டாயப்படுத்த கூடாது. அது இஷ்டத்துக்கு நம்ம அப்படியே விட்டுட்டு நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடணும். ஏன்னா ஆவிங்க தன்னுடைய சுதந்திரத்தை இழக்க விரும்பாதுங்க. ஒரு தடவை கோச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னா திரும்ப நீங்க எவ்வளவு கூப்பிட்டாலும் உதவி செய்ய அந்த ஆவிங்க வராது. அதனாலதான் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. வணக்கம். உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். எனக்கு உங்க உதவி வேணும். என்னாச்சு? எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? உங்களுக்கு எங்க கூட பேசுறதுக்கு பயமா இருக்கா? அப்போ ஹெல்ப் பண்றீங்களா? தேங்க்ஸ். எங்களுக்கு ஒரு ஆத்மா தொடர்ந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? அந்த ஆத்மாவோட பேர் என்ன? டி இ வி ஏ என் டி ஹெச் ஐ தேவநந்தினி. அந்த தேவநந்தினிக்கு என்ன வேணும்? சொல்லுங்க, தேவநந்தினிக்கு என்ன வேணும்? சூர்யாவின் உயிர். அவளுக்கு ஏன் அவ்வளவு வெறி? ஏன் சூர்யாவை கொல்ல பாக்குறா? பதில் சொல்ல விரும்பலையா? சரி, இப்ப தேவநந்தினியை விரட்டுறதுக்கு என்ன வழி? வர்ற சந்திர கிரகணம் அன்னைக்கு சூர்யாவை தேவநந்தினி முன்னாடி தீ வச்சு கொளுத்தணும்.
அத கண் கூட பார்த்ததுக்கு அப்புறம் தான் தேவநந்தினி அவளை விட்டு வெளியே போவா. அது மட்டும் இல்ல, அது வரைக்கும் அனு கோவில் வீட்டில் தான் தங்கணும். அனுவும் சூர்யாவும் எக்காரணத்தை கொண்டும் ஒருத்தர் சந்திக்கவே கூடாது. யாரு அப்படின்னு தேவநந்தினி சொல்றாளாமா? ஆமா அப்ப சூர்யா உயிரை வாங்காம அவ போக மாட்டாளாமா? ஆமா, ஆத்மா போகணும்னு சொல்லுது. அனுப்பிடட்டுமா? போக சொல்லுங்க. நீங்க போலாம். சித்தர் ஆத்மா போயிடுச்சு. இப்ப என்ன பண்றது ரஞ்சித்? சூர்யா, இதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். இல்ல 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 இல்ல, ரொம்ப ரிஸ்க். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் சூர்யா உயிருக்கே ஆபத்தாயிடும். பரவாயில்ல பங்கஜ், அனுவுக்காக நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க தயாரா இருக்கேன். அனு நிம்மதியா வாழ்ந்தா போதும். எனக்கு தெரிஞ்சு இதை விட்டா நமக்கு வேற ஆப்ஷனே இல்லை. இது செய்யலனா தேவநந்தினி நம்மள ஜெயிச்சிருவா. ரஞ்சித், உன் பிளானுக்கு வேண்டிய எல்லாத்தையும் ரெடி பண்ணு. நான் ரெடி. என்ன ஆனாலும் அனுவை காப்பாத்தி ஆகணும். என்னை பத்தி யோசிக்க வேண்டாம். சரி, நான் போய் அணுகிட்ட பக்குவமா எடுத்து சொல்றேன். ம். சார், எங்க சார் போனீங்க? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லணும். அதை இப்படி எல்லாம் சொல்ல முடியாது. வாங்க, முதல்ல வந்து உட்காருங்க. சொல்லு. கொஞ்சம் ரொமான்டிக்கான விஷயம், கவனமா கேட்கணும். புருஷனும் பொண்டாட்டியும் ஒருத்தர் கண் நிமைக்காம ஒரு நிமிஷம் உத்து பார்த்தா அவங்க மனசுல நினைச்சதெல்லாம் அப்படியே நடக்குமா சார்? அனு, நான் உன்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். இதை விடவா சார் முக்கியமான விஷயம்? நான் சொல்றேன்ல, முதல்ல இத கேளுங்க. சொல்லணும். நானும் நீங்களும் இதுக்கு முன்னாடி இப்படி ஒருத்தர் கண் நிமைக்காம பார்த்துட்டே இருந்தோம். அப்ப கூட நீங்க தோத்துட்டீங்க. அன்னைக்குதான் நான் உங்களுக்கு முதல்ல மல்லிகை பூச்செடி கிஃப்டா கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா சார்? இப்போ நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நாம மறுபடியும் அதே மாதிரி ஒருத்தர் கண்ண ஒருத்தர் பாப்போம். நிச்சயம் நம்ம நினைக்கிறது நடக்கும். அது இல்ல அனு. நோ வே. இப்ப நான் சொல்றத நீங்க கேட்டுதான் ஆகணும். நானே இப்பதான் ரிலாக்ஸ் ஆகி உங்ககிட்ட ஜாலியா பேசலான்னு வந்தா நீங்க ரொம்ப தான் பிகவ் பண்றீங்க. போங்க சார். ஓகே அனு, ஐ அம் ரெடி. சூப்பர் சார். சார், கண் நிமிச்சிராதீங்க. அப்புறம் நம்ம நினைச்சது நடக்காது. சோ ப்ளீஸ் சார். உனக்காக நான் என்ன வேணா செய்வேன் அனு. இந்த பாடுபடுத்தணும். உங்க கண்ணை பார்க்கணும்னா
ஒரு நிமிஷம் இல்ல சார், என் ஆயுசு முழுக்க நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும் சார். சக்சஸ் சக்சஸ் சக்சஸ். நம்ம நினைச்சது கண்டிப்பா நடக்கும். வாவ், ஐ அம் சோ ஹாப்பி. அனு இவ்ளோ சந்தோஷமா இருக்கா. இப்ப போய் ரஞ்சித் சொன்னதை எப்படி சொல்றது? ஆனா வேற வழி இல்ல, அனு கிட்ட சொல்லிதான் ஆகணும். ஏன் சார், நம்ம ஜெயிச்சது சந்தோஷமா இல்லையா? நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னனே. திரும்பவும் ஏதாவது ப்ராப்ளமா சார்? ரஞ்சித் இப்பதான் நிறைய விஷயங்களை அப்டேட் பண்ணா. என்ன சார்? அனு, இப்ப நமக்கு வேற வழியே இல்ல. நீ இதை செஞ்சுதான் ஆகணும். கோவில் வீட்டுல நீ தனியா இருக்கணும். சார், உங்களை பார்க்காம நான் எப்படி சார் தனியா இருக்கிறது? என்னால முடியாது சார். நம்ம காலம் முழுக்க சந்தோஷமா இருக்க இந்த சின்ன பிரிவை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம பிரியறது இதுதான் கடைசியா இருக்கும். கவலைப்படாத. எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன். நீ போய் ரெடி ஆகணும். நம்ம காலம் முழுக்க சந்தோஷமா இருக்க இந்த சின்ன பிரிவை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அனு, ஐ லவ் யூ. நானும் நீங்களும் எப்படி எல்லாம் லவ் பண்ணோம் சார். ஏன் சார் இந்த தேவநந்தினி நம்மளை இவ்ளோ பாடுபடுத்துறா? சூர்யா சாரை ஏன் கையால கொல்றதா? சூர்யா சார் இல்லாம எனக்கு வாழ்க்கையே கிடையாது. என்ன ஆனாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, சூர்யா சாரை நான் காப்பாத்தாம விட மாட்டேன். ஏன் தேவநந்தினி எங்களை நிம்மதியா வாழ விட மாட்டேற? உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு எங்களை நிம்மதியா வாழ விடு. எங்களை விட்டு போயிடு ப்ளீஸ். தேவநந்தினி, தேவநந்தினி, அப்ப இனிமே வரமாட்டியா? அப்போ இனிமே தேவநந்தினி வரமாட்டாளா? அப்போ வேண்டியதெல்லாம் நல்லபடியா செஞ்சு முடிச்சா தேவநந்தினி வரவே மாட்டா. எப்படியும் அந்த தேவநந்தினி ஒழிஞ்சா சரி.
எத்தனை தடவை சொல்றது உனக்கு? செஞ்ச பாவத்துக்கு சூர்யா கூலி வாங்க வேண்டிய நேரம் இது. என்ன விரட்டுறதுக்கு நீ என்ன திட்டம் போட்டாலும் அது நடக்காது. நம்ப வச்சு கழுத்தறுக்கிறதுல சூர்யா பெரிய ஆளு. நம்பிக்கை நம்பிக்கைன்னு சொல்லியே எல்லாரையும் வளைச்சு போடுவான். அவனை நம்பாத. நீ எத்தனை தடவை சொன்னாலும் நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன். எனக்கு சூர்யா சார பத்தி நல்லா தெரியும். நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் என்ன கன்ஃபியூஸ் பண்ணவே முடியாது. உன்னை விரட்டி நான் எப்படி சூர்யா சார காப்பாத்துறேன்னு மட்டும் பாரு.